மனசாச்சே மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போஸ்டிருந்தேன். பிக் பாஸ் இந்த வருஷம் சீசன் 8 நம்ம ஆண்டவர் கிடையாது, இது நம்ம விஜய் சேதுபதி அண்ணா தான் இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நானும் இந்த சீசன் பிக் பாஸ்க்காக இருக்கேன். ஸோ அண்ணன் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் மந்த் வேறு ஐயப்ப மாலை போட்டுறேன், ஒரு 20 days விரதம். ஸோ சினிமா பற்றி பேசக்கூடாது. இதனால் நான் பிக் பாஸ் பார்ப்பேன் கொஞ்சம் நேரம். ஸோ மலைக்கு போயிட்டு வந்த பிறகு பிக் பாஸ் நல்லா தீவிரமாக பார்ப்பேன். அக்டோபர் 20 போயிட்டு அக்டோபர் 24 வந்துடுவேன். ஸோ அந்த அக்டோபர் 1 அக்டோபர் 10 வரைக்கும் 10 நாள் எதுவுமே கிடையாது. 10 நாள் சாமி டெவோஷனலில் இருப்போம், ஐயப்பன் பக்தனாக இருப்பேன். ஓகே, ஆனால் பிக் பாஸ் சீசன் 8 அதோட ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி இப்போ 2வது ப்ரோமோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இதான் நான் பிக் பாஸ் 8 போடுற கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் பிக் பாஸ் பற்றி போட மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சினிமா போடுவேன். ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணா புதுசாக வரவா தான் இந்த வீடியோ, அதனால் அதுக்கப்புறம்னா போட மாட்டேன். அதுக்கப்புறம் யார் பிக் பாஸில் ஜெயிக்கிறாங்களோ அதெல்லாம் அதை பற்றி போடும். ஓ, அண்ணன் கோட்டு போட்டுட்டு வந்துட்டார் பின்னாடி. சூப்பர் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. ஜாகுவாரில் போகிறார், டிரைவர் அட்வைஸ் பண்ணுறார். ஏரியாவில் போனால் கார்வலம் போனால் பத்தாது, ஊர்வலம் போனோம் அப்படிங்கிறாரு. ஸோ காரை ஜாகுவாரில் நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு ஜாகின் போகிறார். ஜாகுவாரங்க சொல்கிறார், இந்த குரூப்பிசம் பண்ணுறவங்க, டாமினேட் பண்ணுறவங்களாம் நீங்கள் ஓடணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அடுத்தது காய்கறியில் போய் காய்கறி வாங்குறாரு மார்க்கெட்டில். என்ன தம்பி பார்க்குறீங்க, நல்லது இது கெட்டதுன்னு பார்த்துடுங்க, ஆனால் மனுஷங்களில் யோசிங்க, நல்லது கெட்டதில் எவன் மனுஷன் இருக்கிறான் அவனை போடுங்க, அவனை தூங்க. சின்ன பையன் அட்வைஸ் பண்ணுறான், பீச்சில் இளநீர் குடிக்கிறாரு. தப்பான கார்டு வந்தால் என்ன கார்டுன்னு தெரியும்ல, என்னை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்றான். இப்போ பஸ்ஸில் மக்களோட கேதரிங் பண்ணுறாரு. பெண்கள் லேடிஸ் வர்றாரு, அவங்கள உட்கார வைக்கிறாங்க கீழே. இந்த இலகன மனசுலாம் 12B ஓகே, BB வேணாம் அப்படின்றாங்க இலகன மனசு. இப்போ பீச்சில் போய் பஜ்ஜி சாப்பிட்றாரு. ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வரன்னு இருக்காம மிளகா பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு கேட்டுருணுமா. என்னடா பம்முற, உங்ககிட்ட என்ன சொல்றதுக்கா கேட்குறாரு. என்ன சொல்றாரு அடுத்து? அதே தான் சார், வீக்கெண்டில் தான் சார் நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, வீக் டேஸில் எகுருவாங்க. சாராருங்க சார். சரி சரி, விஜய் சேதுபதி நடந்து வராரு. மேலே ஏறணும்னா களத்தில் இறங்கணும், நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. இப்படி சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு தாங்க வேற லெவலு, கிளைமேக்ஸ் சிரிப்பு தான். இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசா. நல்லா இருக்கு. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. ஓகே, நல்லா ரைமிங்கா இருக்கு. ஏற்கனவே விஜய் சேதுபதி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மாஸ்டர் செஃப் அவர் பண்ணியிருக்கிறாரு, ஒரு சன் டிவியில் ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ இது 3வது தான் அவருக்கு டிவி ஹோஸ்ட்டு. அந்த சிரிப்பு தான் அந்த குமுதா ஸ்லாங்கில் சிரிச்சார், சூப்பராக இருந்தது. சுமார் முஜிக்குமார் ஸ்லாங்கில் அழகாக இருந்தது. அவரோட கெரியரே பீக்கில் தூக்கின படம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அந்த சுமார் முஜிக்குமார் கேரக்டர் இருக்கு பாருங்க, அப்படி நடிச்சு செதுக்கி இருப்பாருங்க அந்த கேரக்டர். அந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறைய அவருக்கு வாய்ப்பு வந்தது. இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பேசிடுச்சு அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் மாஸ்டர் பவானி, அது இன்னும் பீக் லெவலில் வில்லனிசம் ஆச்சு. விஜய் சேதுபதி முதல்ல வில்லனாக பார்த்த படம் அது. ஏற்கனவே சுந்தர பாண்டியன் அது அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது மக்களுக்கு. பவானி தளபதி கூட நடிக்கும் போது அந்த பீக் வில்லனிசம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜவானில், அப்புறம் பேட்டையில் தலைவர் கூட, ஜவானில் ஷாருக் கான் கூட, ஆண்டவர் கூட, விக்ரமில் எல்லா பெரிய ஆக்டர் கூட இவரெல்லாம் நடிச்சிட்டாங்க மக்கள் சில. விஜய் சேதுபதி அண்ணா, கமலஹாசன் ஐயா கூட, ரஜினிகாந்த் ஐயா கூட, தளபதி விஜய் அண்ணா கூட, ஷாருக் கான் ஜி கூட, 4 பேர் கூட நடிச்சிட்டாரு. புஷ்பாவில் சொல்லியிருந்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு கமிட் ஆகணும்னு கேள்விப்பட்டேன்.
போட்டேன். சரி, இதான் பிக் பாஸோட லாஸ்ட் வீடியோ. இதோட பிக் பாஸில் யார் இந்த சீசன் 8 ஜனவரி அடுத்த வருஷம் தான் எவன் ஜெயிப்பான்னு தெரியும்ல, அப்போ தான் இதோட போடலாம். பாய்.